இது பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் காலகட்டம். சுக்கிர பயிற்சி என்ன சார், குரு பயிற்சி சனி பயிற்சி பார்த்தோம், சுக்கிர பயிற்சியில் ஒரு பயிற்சியா? எங்க சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் தான் 16 வகை செல்வத்தை எது சரியோ அதை முயற்சி செய்யக்கூடிய ராசிகள். இப்பொழுது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்கு சார் திருமண யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு குருபலம் இருக்கலாம், திருமண வயதுடைய ஆண் பெண்கள் திருமண யோகங்கள் சூப்பராக இருக்குது. அது மட்டும் போதுமா? முதல் திருமணம், இரண்டாவது அனைவருக்கும் நல்லா இருக்குது. இதோட முக்கியமாக சார் ஹாப்பினஸ், ப்ளூ கலர், அது சொன்னோன்னே எனக்கே புல்லரிச்சிருச்சு. அந்த ப்ளூ கலர் தான் ஒரு கம்பெனியோட லோகோவே. பதவி உயர்வு ப்ளஸ் சம்பள உயர்வு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணார். வீட்டிலிருந்து படிக்கிற அம்சம் இல்லை. நிறைய பேர் ஹோம் டியூஷன் போட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு விஐபி ஹோம் டியூஷன் வேண்டாம் அனுப்புங்க. இல்லைங்க என் பையன் எப்படிங்க வீட்டில் வந்து படிக்க மாட்டான்னு ஒரு மாதம் பார்த்தாரு. அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனு பிஸ்னஸில் டென்ஷன்னாரு, பையன் டிஸ்ட்ராக்ட் நேராக அனுப்பிட்டார். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இது பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் காலகட்டம். சுக்கிர பயிற்சி என்ன சார், குரு பயிற்சி சனி பயிற்சி பார்த்தோம், சுக்கிர பயிற்சியில் ஒரு பயிற்சியா? எங்க சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் தான் 16 வகை செல்வத்துக்கு அதிபதி. 16 பெற்று பெருவாளும் வாழ்கன்னு சொல்கிறாங்களே, அந்த ஆசீர்வாதத்துக்கு நிறைவேற்ற இவர் தான். குரு பணத்தை கொடுப்பார், ஆனால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் சுக்கிரன் காசுனாலும் சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் மனசை திருப்தியாக வாழ்கிறேன். சுக்கிரன் என்ற ஒரு கிரகம்தான் மனதுக்கு நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷம் அந்யுன்யத்தையும் சுகத்தையும் தான் வாழ்கின்ற வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தையும் கொடுக்குறது சுக்கிரன். சுக்கிரன் இல்லை நம்ம ஹாப்பி இல்லை. சுக்கிரன் தான் ஹார்மோன். சுக்கிரன் தான் நம்மளோட நாம் பற்ற இன்பங்கள் அனைத்தும். சுக்கிரன் ஒருத்தர் சாதத்தை சரியில்லைச்சுங்களே, பழசில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் திங்க் பண்ணிருப்பாங்க. இப்போ நல்லது செக் பண்ண, நல்லது திங்க் பண்ணணும். உங்கள் தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் வேறு உச்சம் பெறுது இல்லையா, அது இன்னொரு குரு வீடு. இதை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பலனோடு உங்கள் இந்த வருடம் தொடங்குது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றாலே என்னன்னாங்க, உங்கள் 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியின் தாக்கம் குறைகிறது. அர்த்தாஷ்ட சனி ஆமாங்க எனக்கு இதுதான் இப்போ தான் தெரியுது அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், அதாவது 7.5 சனி கண்டகச்சனி ஒரு அளவுக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி தெரியும். அர்த்தாஷ்ட சனி என்ன பண்ணும்? அர்த்தாஷ்ட சனி என்ன பண்ணால் உடல்நிலை தொந்தரவு கொடுக்கும், தாயின் உடல்நிலை கொடுக்கும், வாகனத்தை உதிரி வாகனங்கள் பிரச்சனையை கொடுப்பாரு. அது மட்டுமா, வீட்டில் ப்ளம்பிங் வேலை, பைரிங் வேலை தோன்றது அது இதுன்னு பண்ணி விட்டுருவார். ஹெல்த் சம்மந்தம் எப்பவுமே ஒரு சோம்பலாக இருக்கும், நல்லாவே இருக்குதுங்க, உழைக்கவே தோண மாட்டேது அப்படின்னார் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவருக்கு இப்போ கரெக்டான விஓ வேறு இருக்கார், கரெக்டாக இப்போ வேறு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா, ரெஸ்ட்டாக சொன்னார். நான் சொன்னேன் உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஸ்ட்ரைக்கு வேறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சூழ்நிலை. சரி, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. பாவம். முதல்லங்க தனுசு ராசி தன் தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறுகிற ராசி. அறிவே தன் துணையாக கொண்டிருக்கிற ராசிகள். இந்த ராசி ஒன்று தான் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கும் மனம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதை அலோவ் பண்ணுற ராசிங்க. திருவருளும் குருவருளும் பெற்ற ராசி. இந்த ராசிக்கு என்ன, எது எங்கெல்லாம் நல்ல விஷயம் அதை கற்றுக்க ட்ரை பண்ணோம், எது சரியோ அதை முயற்சி செய்யக்கூடிய ராசிகள். இப்பொழுது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்கு சார் திருமண யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு குருபலம் இருக்கலாம், திருமண வயதுடைய ஆண் பெண்கள் திருமண யோகங்கள் சூப்பராக இருக்குது. அது மட்டும் போதுமா? முதல் திருமணம், இரண்டாவது அனைவருக்கும் நல்லா இருக்குது. இதோட முக்கியமாக சார் ஹாப்பினஸ், வேலை ரீதியான ஒரு ஹாப்பினஸ், வருமான ரீதியாக ஹாப்பினஸ், இன்கம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. குருபலம் வந்தாலும் என்னன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அள்ளி கொடுப்பாருங்க. இங்கே பணம் இருக்குது, இங்கே சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் போனீங்கன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும். நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலையை யாருமே இல்லை, நீங்கள் ஒருத்தர் தான் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்கள் 6க்குரியவர் உச்சம் பெற்றிருக்கார். பதவி உயர்வோடு ஒரு உயர் பதவி உண்டு. சம்பளங்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தான் சம்பளம்லாம் அதிகரிக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் மார்ச் எண்டுக்குள்ளே தான் எல்லாமே அப்ரைசல் அதுன்னு வரும். சூப்பர் நேரம். நிறைய பேருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கிற கால சூழ்நிலையாக இருக்கிறனால நீங்கள் அதையும் டெவலப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வேலையில் பார்த்திங்கன்னா, சார் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மாறலாமா? நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு இந்த இதாக வேறு தான் பார்த்துக்கணும். நேற்று தனுசு ராசிக்காரர் இருக்கார். அவர் துபாய் இந்த பகுதியில் இருக்கார். ஆல்ரெடி அவர் கம்பெனிக்கு ஒரு சேலரி இருக்குது, இன்னொரு பக்கம் வேறு ஒரு சேலரி கிடைக்கிது. அவர் அது போட்டுமா? அதான் கேள்வி. நான் சொன்னேன் அவருக்கு ஒரு கலரு, இந்த கம்பெனியோட இந்த பேட்டர்ன்லாம் சொன்னேன். இல்லைங்க நான் சொல்கிறது அவர்கிட்ட ப்ளூ கேட்டேன். இல்லைங்க ரெட் கலருன்னாரு. என்னடா ரெட்டுங்கிறாரு. அப்போ சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு வேலையை மாறுறது உண்டு, நல்ல சம்பளம், உங்களுக்கு பதவி உயர்வு
ப்ளஸ் சம்பள உயர்வு ரெண்டும் சேர்ந்து வரணும்னு. சம்பளம் தரேன்னு இருக்கேங்க, நான் பதவி உயர்வு தரேன்னாரு. சரி பார்த்துக்காங்க அப்படின்னு. கடைசியில் வரும்போது இருக்கிற சம்பளம் இதே போட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அது வேண்டாங்க, உங்களுக்கு பதவி உயர்வு. அப்புறம் அதுலேருந்து ஒரு 3 நாள் கழித்து அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூவில் ப்ளூ கலர், அது சொன்னோன்னே எனக்கே புல்லரிச்சிருச்சு. அந்த ப்ளூ கலர் தான் ஒரு கம்பெனியோட லோகோவே. பதவி உயர்வு ப்ளஸ் சம்பள உயர்வு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணாருனார். அப்போ வாங்க சம்பளம் 30% எவ்வளோ கால்குலேட் பண்ணி பாருங்கள். பொதுவாக அப்படி கொடுக்க மாட்டாங்களாமா இப்போ இருக்கிற உலக பொருளாதாரத்தில். துபாய், அபுதாபி இந்த பக்கத்தில் 30%. அப்போ அந்த சூழ்நிலை, ஏன்னா இவர்கிட்ட அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில் இருக்குது, தனியாக கோர்ஸும் பண்ணியிருந்தார். அது மாதிரி காலகட்டம். ரைட். இப்போ உலகம் எந்த பிரச்சனை தான் உங்களுக்கு நடந்துருங்க. ரைட். பொதுவாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, சேல்ஸ் சர்வீஸ் கொரியர் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க, மீடியா துறை இருக்கிறவங்களுக்கு யோக காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அற்புதமாக ஜெயிச்சக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இதில் என்ன இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா நிறையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் நவீனமயமாக்கப்பட்ட அந்த உலகுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அந்த காலத்தில் ஆடு மாடு வாங்க முடியுமா? அப்போ ஆடு மாடு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆடு மாடுன்னா சுக்கனோட அம்சம். அப்போ வண்டி வாகனங்கள், நிலமுலனோட வாழ்வான். இன்றைக்கி நிலமுலன் வாங்க முடியுமா? அப்பார்ட்மெண்ட் வீடு அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? சரி, அன்றைக்கி படிப்புங்கிறது பொதுவாக இருந்தது. சப்ஜெக்ட்டுங்கிறது இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸாக அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு நிறைய வெரைட்டிகள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட். இப்போ இந்த புக்கில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சந்தேகம் வந்து அது ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்புகளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ முக்கியமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. பிஸ்னஸில் யோக காலகட்டம் வந்தாச்சு. விளம்பரங்கள் கொடுத்தல், நோட்டீஸ் அடித்தல், வேலையாட்களை புதுசாக போடுதல், இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டு. பிஸ்னஸ் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெவலப் பண்ணணும். ஆனால் இந்த நேரத்தில் தான் சரியாக பராமரிப்பு செய்ய வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு நாளில் நிற்கிற சனி 5ஆம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் கூட சுக்கிரனோட பார்க்கும்போது, சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்க, ஆனால் 10ல் நீச்சம், உச்சம் பெற்றும் பார்க்கும்போது வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ தான் புதுசாக என்ன மிஸ்டேக் நடந்தது, அடடா இதெல்லாம் பண்ணியிருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், தன் புரிதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருப்பதால் நிச்சயமாக அடுத்த படிநிலைக்கு சார் லாபத்தை பார்க்க, லாபாதிபதி 11 பார்க்குறாரு, ராசிக்கு தனாதிபதி 10 பார்க்குறார். அப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 11, 2 சேர்க்கை உங்கள் ராசிக்கு. செல்வ செழிப்பு உண்டு, பண வரவு உண்டு. அதை தொழிலுக்கு போடுறீங்களா, குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கடனை அடைக்கிறீங்களான்னு அது அப் டு யூ. இதான் அது. இப்போ மாணவர்கள் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் பேரண்ட்ஸுக்கு. என் பையன் கொஞ்சம் டல்லாக படிக்கிறான், மார்க் எடுத்துருவானா, என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ரா டியூஷன் சம்மந்தப்பட்டது. வீட்டிலிருந்து படிக்கிற அம்சம் இல்லை. நிறைய பேர் ஹோம் டியூஷன் போட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு விஐபி ஹோம் டியூஷன் வேண்டாம், அனுப்புங்க. இல்லைங்க என் பையன் எப்படிங்க வீட்டில் வந்து படிக்க மாட்டான்னு ஒரு மாதம் பார்த்தாரு. அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனு, பிஸ்னஸில் டென்ஷன்னாரு, பையன் டிஸ்ட்ராக்ட் நேராக அனுப்பிட்டார். அங்கே போனப்போ அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அந்த இதில் கொஞ்சம் ஆஃப் இயர்லியில் கொஞ்சம் நல்லா மார்க் வந்தாங்க, முதலோட நல்லா பர்சன்டேஜ்லாம் இல்லை. அப்போ தான் சொன்னேன், சார் உங்களுக்கு அமைப்பு இல்லை, அனுப்பிடுங்க, அந்த பையன் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா டியூஷன் கோச்சிங் படிங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்ல கோர்ஸு, நல்ல இது என்ன எடுக்கணும், சப்ஜெக்ட் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி எடுக்கணும், கோச்சாரம் பேஸ் பண்ணி எடுக்காமல் 4ஆம் அதிபதி என்ன, சனி என்ன சொல்லுது, அதெல்லாம் பார்த்து எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் உங்களோட சுட்சம அமைப்பு. உங்களுக்கு தாய் தந்தையரோட உடல்நிலைகள் சீராகும் காலகட்டம். ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதுதான். அவங்களுக்கு உடல்நிலைகள் தொந்தரவுகள் சரியாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களால் 5க்குரிய 3லிருந்து 7க்கு தொடர்பு வரும்போது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். காதல் உண்டு, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இப்போ தான் ஒரு திருப்பு முனைய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் டக்குன்னு இதாக இருக்கும். இது டெவலப் ஆகிடும்னா நிச்சயமாக உண்டு. இப்போ ரொம்ப நாளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பொதுவாக செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது கோச்சாரத்தில் காட்டுது. லக்ன ரீதியாக பார்த்தா தான் தெரியும். இப்போ செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டது அமைப்பு காட்டுறதுனால அதை பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் டைம் தான். ஹெல்த்தை பற்றி நீங்கள் பெருசாக இப்போ ஒரி பண்ண வேண்டாம். ஆக மொத்தம் ஓவராலாக ஒரு கோல்டன் டைம் வந்திருக்கு. சார் நினைஞ்சிருமா? ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரும். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.